வெல்கம் டு கண்ணாடி பவர்ட் பை அரசன் சோப்ஸ். கடந்த வாரம் மதுரையில் ஒரு சிலிண்டர் வெடித்து ஒரு அப்பாவும் அவரோட 2 பெண் குழந்தைங்களும் இறந்து போன செய்தி வெளியே வந்தது. கண்ணாடி குழு அங்கே போய் விசாரிச்சப்போ அது விபத்தில் கொலைன்னு அங்கே உள்ள மக்கள் சொன்னாங்க. உண்மையிலேயே என்ன நடந்தது? அந்த சிலிண்டர் வெடிச்சதா இல்லை வெடிக்க வைக்கப்பட்டதா? மீண்டும் மீண்டும் மனைவியுடன் சமாதானம் பேசிய கருப்பையா இன்று உயிரோடு இல்லை. நான் படித்து லாயராவேன் என்று சொல்லி வந்த குழந்தை பிரதீபா செத்துவிட்டாள். நான் படித்து கலெக்டராவேன் என ஆசைப்பட்ட குழந்தை ஹேமலதா மருத்துவமனையில் உயிரை விட்டாள். இவர்கள் மூவரும் அநியாயமாக செத்துப்போய் விட்டார்கள் என உசிலம்பட்டி சாலையை மறித்துக் கொண்டிருந்தார்கள் தொட்டப்ப நாயக்கூர் கிராம மக்கள். அவர்களின் கோரிக்கை, இதோ கீதா என்ற இந்த பெண்ணையும் ஆனந்த் என்ற இந்த இளைஞர் உட்பட இன்னும் சிலரையும் கைது செய்ய வேண்டும் என்பதாக இருந்தது. இந்த மறியலுக்கு சற்று முன்னர்தான் அந்த கொடூர சம்பவம் நடைபெற்றிருந்தது. வீட்டிலிருந்த அத்தனை பொருட்களும் கருகிப் போயிருந்தன. இருக்க வேண்டிய இடத்தில் அந்த பொருட்கள் இல்லை. சிதிலமடைந்த அந்த பொருட்களின் மத்தியில் உயிரற்று கிடந்தாள் சிறுமி பிரதீபா. தந்தை கருப்பையா கட்டிலுக்கு அடியில் பிணமாக கிடந்தார். குற்றுயிரும் குலையுயிருமாய் கிடந்த குழந்தை ஹேமலதாவை காப்பாற்றிவிடலாம் என மருத்துவமனைக்கு தூக்கிக் கொண்டு ஓடினார்கள். ஆனால் முடியவில்லை. அது நடந்த சம்பவம் ஒரு 11:10 டம்முன்னு சத்தம் கட்டது. ஒரு குவாரியில் வேட்டு இப்படி வெடிக்கும். அதே மாதிரி வெடிச்சோருக்கு நாங்கள் வெடிச்சோருக்கு பார்க்குற மோசம் ஓடு மேலே வெடிச்சு போகிற மோசம். அப்போ உள்ளே தண்ணி ஊற்ற மோசம் உள்ளே அந்த பையன் கட்டில் குப்பரை கடந்தது. அந்த பிள்ளை 2 குழந்தையும் கீழே நடந்தது. தான் உயிரிழக்கப் போகிறோம் என கருப்பையாவுக்கு மட்டுமே தெரியும். அவரின் பிஞ்சு குழந்தைகளுக்கு தெரியாது. அப்பா, தூக்கம் வருகிறது என்றுதான் அவர்கள் தங்களது தந்தையிடம் கடைசியாக கூறியிருந்தார்கள். அவரோ நிரந்தர தூக்கத்திற்கு அவர்களை அழைத்துச் சென்று விட்டார். சின்ன பிள்ளை என்ன பண்ணிடுச்சு, அந்த நைட்டு இது உறங்காத வயசு, அப்பா எனக்கு உறக்க வருதுன்னு போய் வீட்டில் விட்டு வந்துருன்றுச்சு. விட்டு வந்துட்டோன்னே அண்ணே நீ இரு, நான் போய் வீட்டில் விட்டு வந்துடுறேன், நீ வீட்டில் வந்துடுறேன்னா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு மீண்டும் அவனுக்கு தொடர விட்டேன். இல்லை கருப்பி என்ன விட்டேன், அண்ணே இந்த சாப்பிட விட்டேனே இந்த வந்துடுறேன்றியான். லாஸ்ட் ஃபைனல் பேச்சு சார், நே சாப்பிட்டு விட்டு இந்த வந்துடுறேனே நீ அங்கனே இருன்றியான். தொட்டப்ப நாயக்கனூரை சேர்ந்த கருப்பையாவுக்கு 10 வருடங்களுக்கு முன்னர் கீதா என்ற பெண்ணுடன் திருமணம் நடைபெற்றது. கருப்பையா ஆசிரியர் பயிற்சி பெற்றவர். கால் சிறிது ஊனம் கொண்ட கருப்பையா கீதாவை விரும்பி திருமணம் செய்து கொண்டார். இருவரின் இல்லற வாழ்க்கையும் நல்ல முறையில் சென்றது. மூத்த மகள் பிரதிபா 2ஆம் வகுப்பும் இளைய மகள் ஹேமலதா 1ஆம் வகுப்பும் படித்து வந்தனர். கருப்பையா கல்குவாரியில் வேலை செய்தார். பின்னர் வீட்டிலேயே டீ கடை வைத்தார். இரவில் அருகில் உள்ள பெட்ரோல் பங்கில் பகுதி நேர வேலையும் பார்த்தார். எல்லாம் தனது மனைவிக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் தான். பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு என்ன குறை வச்சு அந்த ஊர்ல கேட்டு பாருங்க சார். இப்படி ஒரு பொண்டாட்டியை வச்சு பொழைக்கிறவன நான் உலகத்தில் நான் பார்த்ததை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. சேலைக்கு சேலை, நகைக்கு நகை. இங்க அவங்க வீட்டில் கொண்டு ஒரு 5 பவுனோ 4 பவுனோ 20 பவுன் நகை எடுத்து வச்சிருக்கா சார். கருப்பையாவின் உழைப்பை, அவரது அன்பை மனைவி கீதா உதாசீனப்படுத்தினார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு நொண்டிக்கு என்னை போல் அழகான மனைவி எங்கே இருக்கிறாள் என ஒரு நாள் கேட்டும் விட்டார். கருப்பையா வீட்டில் டீக்கடை வைத்த பிறகுதான் கீதாவிடம் இவ்வளவு மாற்றம் தென்பட்டது. அதற்கு காரணம் அதே ஊரை சேர்ந்த அரசு பேருந்து நடத்துனர் கருப்பையாவின் மகன் ஆனந்த் என்கிறார்கள். நைட் டியூட்டி போனோன்னே இங்கே அந்த பையன் நைட்டு வீட்டுக்கு வந்துடுவானா. இந்த எங்கள் அண்ணனுக்கு தெரியும் இந்த விஷயம் நடக்கிறது தெரியாது. பொண்டாட்டி மேலே அவ்வளோ நம்பிக்கையாக இருந்துச்சு. நம்ம பொண்டாட்டி நம்மளுக்கு உண்மையாக தான் இருப்பா, வேறு எந்த தப்பும் பண்ண மாட்டேன் நம்பிக்கையில் இருந்துச்சு. டீ கடைக்கு டீ குடிக்க வந்த சாக்கில் கீதாவை வலையில் விழ வைத்தான் ஆனந்த். கீதா டீ கடையில் இருந்து கொண்டே ஆனந்துடன் உள்ள தொடர்பை வளர்த்திருக்கிறார். இரவில் கருப்பையா பெட்ரோல் பங்கிற்கு வேலைக்கு சென்றுவிட்டு பகலில் வீட்டிற்கு வந்து உறங்கி விடுவார். இதனால் டீ கடையில் என்ன நடக்கிறது என்றே அவருக்கு தெரியவில்லை. ஒரு நாள் அவரது மகள் ஹேமலதா எதேச்சியாக, அப்பா நீ ராத்திரி வந்தியா என கேட்க அன்றுதான் தவறு நடந்து கொண்டிருப்பதை உணர்ந்திருக்கிறார். நைட் டியூட்டி வரப்போ அந்த பிள்ளைங்க ஒரு நாள் கேட்டிருக்கேன். அந்த பிள்ளை, எப்பா நீங்கள் நைட்டு வந்தீங்களா வீட்டுக்கு அப்படின்னு அந்த பிள்ளை கேட்கவும், நான் எப்போ வந்தேன், நான் நைட் டியூட்டி போயிட்டேலம்மா அப்படின்னு சொல்ல போய் சந்தேகம் வந்துருச்சு.
நம்ம நைட்டு வராமல் எப்படி அப்போ யார் வந்தது அப்படி அந்த பொண்ணுகிட்ட கேட்கவும் யாருப்பா யார் வந்தது அப்படின்னு சொன்னோம், யார் வந்தது அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கான். தனது மனைவி கீதாவுக்கும் ஆனந்துக்கும் தொடர்பிருப்பதாக கருதிய கருப்பையா இது குறித்து கீதாவிடம் கேட்டுள்ளார். அதற்கு கீதா இதுபோல இனி நடக்காது என உறுதியளித்துள்ளார். ஆனால் அவர் சொன்னது போல நடந்து கொள்ளவே இல்லை. அக்கம் பக்கத்தார் கீதாவின் நடத்தையை குறித்து பேசத் தொடங்கிவிட்டிருந்தனர். இது குறித்து அறிந்த கருப்பையா விஷயத்தை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றார். அங்கு சமாதானம் பேசப்பட்டது. அலைச்சல் ஓவராக அலைச்சிருந்தேன். சரி, இதுமேல் நம்மளை அலைய முடியாது, காம்ப்ரமைஸாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸாக போகிற டயத்தில் தான் இனிமேல் நான் தப்பு பண்ண அந்த பிள்ளையை உறுதிமொழி கொடுத்துருக்கா. நாங்கள் இதுமேல் எந்த இதுவும் பண்ண மாட்டேன், நான் உங்களுக்கு உண்மையாக இருந்துக்கிறேன், நான் பிள்ளைகளை ஒழுங்காக பார்த்துக்கிறேன், எதுவும் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்து அவங்க அம்மா அப்பா உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. கீதாவின் பெற்றோர் உறுதியளித்திருந்ததால் மீண்டும் அவரை அழைத்து வந்தார். ஆனால் கீதாவின் பேச்சு குடிகாரன் பேச்சு விடுந்தால் போச்சு என்பது போல் இருந்தது. ஏதோ போதைக்கு கண்டது போல ஆனந்தை பிரிய முடியாமல் தவித்தார் அவர். ஆனந்திற்காக எதையும் செய்யவும் தயாராக இருந்தார். இதனால் மீண்டும் பிரச்சனை உருவானது. சரி, உள்ள போட்டு 2 பேர் இருக்கிறப்போ உள்ள கதவை திறந்து எங்கள் அண்ணன் போயிருச்சு. உள்ள போனோன்னே இப்படி 2 பேர் இருக்கிற பார்த்துட்டு இப்போ உள்ள என்ன வேட்டி உருவி விட்டு அந்த அவளும் அடிச்சிருக்கான், அந்த பக்கத்தில் அந்த ஆனந்த்ன்ற பையனை அடிச்சிருக்கான். கருப்பையாவின் உறவினர்கள் ஆனந்த் குறித்து அவரது பெற்றோரிடம் முறையிட்டனர். ஆனால் அவர்களோ எங்க பையன் ஆம்பளைங்க, அப்படிதான் இருப்பான் என்ற ரீதியில் பேசி கருப்பையாவின் குடும்பத்தாரை கடுமையாக தாக்கியதாக கூறுகிறார்கள். எல்லாம் போய் கேட்டதுக்கு அவங்க வீட்டால் ஃபுல்லாக சண்டைக்கு வந்து மண்டையை உடச்சி, எங்கள் பெரியம்மா மண்டையை உடச்சி, எங்கள் அண்ணனை மண்டையை உடச்சி, ஒரு சின்ன பிள்ளை முதல் கொண்டு கை கால் முறிவாகி கஷ்டப்பட்டு ஜிஹெச்சில் போய் இப்போ அந்த பிள்ளையை ஏற்றிட்டு போய் அங்கே போய்கிட்டு இருக்கோம். இந்த கேஸ் கொடுப்போமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த கீதா சொல்கிறா, அவள் அப்போ கேஸ் கொடுத்தா அவன் உழப்பு கெட்டு போட்டுமா, அவன் வேலை கெட்டு போட்டுமா, கேஸ் கொடுத்தா கருப்பையாவால் தாங்க முடியுமா என ஆனந்த் தரப்பினர் மிரட்டியதால் கருப்பையா பின்வாங்கினார். போலீசார் மீண்டும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். கருப்பையாவின் குடும்பத்தினர் கீதாவை இனி ஏற்க வேண்டாம் என அவரை தடுத்துள்ளனர். கருப்பையா கேட்கவே இல்லை. 2 பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிறோம், அவர்களுக்கு எதிர்கால கனவை ஊட்டியிருக்கிறோம், தாயில்லாமல் வளர்ந்தால் அவர்களின் கனவு சிதைந்து போகாதா என நினைத்தார். என்கிட்ட வந்து கேட்குது எங்கள் அண்ணன், என்னம்மா பண்ணுறது, இப்படி என்னோட பொழப்பு இப்படி ஆகி போச்சு, அவன் மேலே அளவு கடந்த நம்பிக்கை வச்சுருந்தேன், இப்படி எனக்கு துரோகம் பண்ணிவிட்டா அப்படின்னு சொல்லி எங்கிட்ட வந்து கேட்குது. என்ன செஞ்சுக்கரலாம், என்னை என்ன செய்ய சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்னு எங்கள்கிட்ட வந்து கேட்குது. என்ன ஒரு தடவை தப்பு பண்ணால் விட்டுறலாம், மற்ற தப்பு பண்ணால் கூட இப்போ நம்ம திருத்தி கொண்டு வந்துடலாம், இந்த தப்பு பண்ணுறவ அவள் வச்சு உன்னோட வாழ மாட்டானே, இப்படியே அவளை காலி பண்ணி விட்டு 2 பிள்ளை நாங்கள் வளர்த்துக்கிறோம்னே அப்படின்னு நாங்கள் அவ்வளோ அட்வைஸ் பண்ணி நாங்கள் சொல்லி ஒரு மன திடுதல் பண்ணி நாங்கள் வச்சுருந்தோம். கீதா தவறு செய்யும் போதெல்லாம் தன் மகள்களின் நிமித்தம் சமாதானப்பட்டு கொண்டார் கருப்பையா. இதனால் கருப்பையாவின் குடும்பத்தார் அவருடன் பேசுவதை நிறுத்திக் கொண்டனர். இவ்வளவு தவறு செய்யும் பெண்ணை எதற்காக ஏற்க வேண்டும் என குடும்பத்தார் கேட்டபோதெல்லாம் அவர்களை உதாசீனப்படுத்தினார். நம்ம சொல்ல கேட்க மாட்டானே அப்படின்னு ஒரு ஆதங்கத்தில் நாங்கள் ஒரு கோவத்தில் இருந்தோம். அப்படியே ஒரு 3 மாதம் இருந்தாங்க, நல்லா தான் சார் இருந்தாங்க. ஆனால் அவள் உண்மையாக இருந்தாளா உண்மையாக இல்லைன்னு அந்த கடவுளுக்கே தெரியும். இந்த எங்கள் அண்ணன் உண்மை, இன்னும் இவ்வளோ தப்பு பண்ணியும் மன்னிச்சு உலகத்தில் எவனும் ஏற்றுக்கிற மாட்டேன், அந்த அவ்வளோ மன்னிச்சு எங்கள் அண்ணன் ஏற்றுக்கிட்டு குடும்பத்தை 2 பிள்ளைகளை உயிருக்கு மேலே அந்த பிள்ளைய நினச்சிச்சு. அந்த 2 பிள்ளைகளும் இப்போ சேர்ந்து சாவச்ச அளவுக்கு மனம் எவ்வளோ கல் மனசு ஆயிருக்கும். எல்லா விஷயமும் பேசப்படுற ஒரு இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா டீ கடை. நல்ல விஷயம், கெட்ட செய்தி, வந்தது போனது எல்லாமே இங்கே பேசப்படும். கருப்பையோட டீ கடையிலையும் இந்த மாதிரியான பேச்சு இருந்திருக்கும். ஆனால் ஒரு காலமும் தன்னை பற்றியான பேச்சே இங்கே வரப்போகுதுன்னு அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். டீ கடையில் சிலிண்டர் வெடிச்சதும் அது விபத்தாக தான் இருக்கும்னு எல்லாரும் நினச்சிருக்காங்க. ஆனால் கருப்பையாக்கும் அவரோட மனைவிக்கும் அடிக்கடி சண்டை வரதும் அதை போலீஸார் வந்து சமரசம் செஞ்சு வைப்பதும் எல்லாரும் பார்த்துருக்காங்க. சம்பவம் நடந்த 2 நாளைக்கு முன்னாடி கூட கருப்பையாக்கும் அவரோட மனைவிக்கும் பயங்கரமான சண்டை நடந்திருக்கு. அவங்க கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிருக்காங்க. கீதாவும் ஆனந்தும் ருசி கண்ட பூனைகளாக இருந்தனர். கருப்பையா எல்லாம் ஒரு ஆளே கிடையாது அவர்களுக்கு. தீபாவளிக்கு முன்னதாக ஒரு நாள் கருப்பையா இரவு வேலைக்கு சென்றிருந்தார். அப்போது கருப்பையாவுக்கு போன் செய்த கீதா, காலையில் வாருங்கள், கதவை பூட்டிக் கொண்டு தூங்கப் போகிறோம் என கூறியுள்ளார். ஆனால் பிள்ளைகள் அப்பாவிடம் கேக் வாங்கி வர சொல்லி இருந்ததால் திடீரென அவர் வீட்டுக்கு திரும்ப வேண்டியிருந்தது. அப்படி வந்தவர் பேரதிர்ச்சியை எதிர்கொண்டார்.
நைட்டு ஃபோன் பண்ணியிருக்கா. ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வருவீங்களா வரமாட்டீங்களான்னு கேட்டிருக்கா. கேட்டோன்னே நான் வர தெரியல, நான் இன்னும் நீங்கள் நைட்டு வர வேணாம், காலையில் வாங்கன்னு சொல்லியிருக்கா. சரி நீ பிள்ளைங்க கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்க நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் பல்கில் வேலையை விட்டுட்டு யூனிஃபார்மோட வீட்டுக்கு வந்திருக்கு. யூனிஃபார்மை வீட்டுக்கு வந்து கதவை தட்டி பார்த்துருக்கு, திறக்கலை. உனக்கு என்ன அவசரமா, நான் திறப்பேல அப்படின்னு சொல்லிட்டு திறக்கிறதுக்கு லேட் பண்ணியிருக்காங்க. 1/4 மணி நேரம் லேட் பண்ணியிருக்காங்க. அந்த தாமதம் ரொம்ப லேட் பண்ணுறாங்க. சந்தேகம் வரவும் மேலே எட்டி பார்த்துருக்கு 2 பேர் இருந்திருக்காங்க. அது எப்படி இருந்தாங்கன்னு தெரியல. தனது மனைவியின் செய்கையால் ஆத்திரமடைந்த கருப்பையா அந்த இரவிலேயே ஊராரை தட்டி எழுப்பியுள்ளார். ஆனால் ஊரார் வரும் முன்பே ஆனந்த் கதவை உடைத்து தப்பித்து சென்று விட்டதாக கூறுகிறார் கருப்பையாவின் அக்கா. எங்க அண்ணன் ஊர்ல போற சொல்லி முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள ஆளைக்கான எட்டு உள்ள லாக்கு உடைச்சிருக்கு. எப்படி அவனா உடைச்சிட்டு போனானா, இவ திறந்து விட்டாளான்னு எங்களுக்கு தெரியல. அப்படி ஆக மொத்தம் வீட்டில் ஆளைக்காடா. அப்போ நீ உன்னை விட்டுட்டு வந்தேல, நீ எப்படி அவனை வெளியில விட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து திறந்து இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுத்துட்டு வந்து செயின் அத்து, நீ இங்கே தான் நீ பிடிக்கலன்னு தான் இந்த நாயம் செய்கிற, அவை வீட்லேயே போய் இருன்னு சொல்லிட்டு அவை வீட்டில் போய் விட்டுட்டு வந்துருச்சு. பக்கத்துலதே இருக்கு அவை வீடு. அவன் வீட்டில் போய் விட்டுட்டு வந்துருச்சு. கீதாவை தடுத்து வைக்க முயன்று முற்றிலும் தோற்று போனார் கருப்பையா. அப்படி தோற்றுப்போன கணவராக அவர் போலீசாரிடம் அணுகும் போதெல்லாம் அவமானத்தால் கூனி குறுகி போனார். ஊராரின் கேலி பேச்சை கேட்காதது போல பலமுறை கடந்து போனார் கருப்பையா. அவங்க வீட்டில் என்ன சார் செய்யணும், ஏன் இப்படி பண்ண, மயனை தட்டி வச்சிருக்கணும், இல்லை ஏன் நீ வீட்டுக்கு வாரன்னு ஏதாவது கேட்டிருக்கணும். சேர் போட்டு உட்காந்து பேசிட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க. எங்கள் அண்ணன் கொந்தளிச்சு போய் 2 பிள்ளைகளை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்கே உட்காந்துருக்கு. போலீசார் கருப்பையாவின் புகார் குறித்து முறையாக விசாரிக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் அவரது உறவினர்கள். இதனால் காவல் நிலையத்துக்கும் வீட்டுக்கும் நடையாய் நடந்தார் கருப்பையா. எத்தனை முறை சென்றாலும் சமாதானம்தான். அதாவது ஒவ்வொரு முறையும் மனைவியை அழைத்து வரும் அப்பாவி கணவராக இருந்தார். கேட்கலாம், ஏன் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க கூட கேட்கலாம், ஏன் உங்க சொந்த பந்தக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குல்ல, நீங்க தட்டி வச்சிருந்த அந்த அளவுக்கு வந்திருக்காதுலன்னு கேட்கலாம். நாங்கள் அந்த ஆளுங்க எங்களுக்கு அந்த கொஸ்டின் இருக்கு. அங்கே நாங்கள் ஒரே காரணம் தான், 2 பொம்பளை பிள்ளைங்க. ஆம்பளை பையனா எங்கிட்டும் போடா வாடான்னு விட்டுட்டு வந்துடலாம். 2 பொம்பளை பிள்ளைங்க. அவ செஞ்ச தப்புக்கு இந்த பொம்பளை பிள்ளை 2 பிள்ளைங்க அடி ஆகக்கூடாது, வேஸ்ட் ஆகக்கூடாது. அவளை மாதிரி இந்த பிள்ளைகள, ஏன்னா அவங்க அம்மா அந்த தப்பு பண்ணியிருக்கா. அந்த தப்பை பண்ணி அவளும் அதே தப்பு பண்ணி இந்த பிள்ளைய அதே தப்பை பண்ணக்கூடாது, இனிமேல் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகத்தான் நாங்கள் எந்த இதுவும் பேசலை வைக்கல. சரி கண்ணதில் பொழைச்சிக்கிட்டே இருந்தால் கூட போ, நான் பார்த்துக்கறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் விட்டுட்டோம். அன்று காலையும் கருப்பையா உசிலம்பட்டி காவல் நிலையத்துக்கு தான் சென்றிருந்தார். அவரது குழந்தைகளையும் அவர் அழைத்துச் சென்றிருந்தார். 4 நாட்களாக சாப்பிடாமல் தூங்காமல் தனது பிரச்சனைக்கு முடிவே வராதா என குழந்தைகளுடன் காத்திருந்தார் அந்த தந்தை. ஆனால் காவல் நிலையத்தில் அவருக்கு தீர்வு கிடைக்கவில்லை. வெறுத்து போய்விட்டார். 2 பிள்ளைகளை கூட்டிட்டு தான் போயிருக்காங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்க சாட்சி ஏதாவது சொல்லணும்லன்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்திருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் என்ன நடந்துச்சோ என்ன வந்தாங்களோ எங்களுக்கு தெரியல. 4 நாள் அலைஞ்சிக்கிட்டே இருக்கு. 4 நாள் சாப்பிடல சார். எங்க அண்ணன் இப்படி நடந்து வச்சா கேட்க போலீஸும் கேட்க மாட்டுது. இவன் மக்களும் நம்ம ரிலேட்டிவ்னு சொல்ல முடியல, நம்மளால சொல்ல முடியல, அடித்து விட்டுட்டோம். இனிமேல் நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மளா பார்த்துக்குருவோம். பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு எல்லாம் அலைஞ்சு தவிச்சு போய் நிலைமையிலதான் இன்னும் நம்ம இனிமே செய்ய முடியாது, அவங்களுக்கு ஆப்போசிட் நம்மளால எதுவும் செய்ய முடியல அப்படின்ற ஒரு விரக்தி ஆச்சா, இல்ல போலீஸ் என்ன சொல்லி விட்டாங்கன்னு எங்களுக்கு இன்னும் தெரியல. ஒருபுறம் தனது பேச்சை கேட்காத மனைவி, இன்னொரு புறம் அடுத்தவன் மனைவிக்கு ஆசைப்படும் ஒரு இளைஞன். காவல் நிலையத்திலோ பிரச்சனையை ஆறப்போட்டால் சரியாகிவிடும் என போலீசார் காட்டும் அதீத பொறுமை. இவற்றையெல்லாம் பார்த்து பார்த்து சலித்து போனது கருப்பையாவுக்கு. இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொண்டு வந்து விட வேண்டும் என அவர் முடிவு செய்தார். ஆனால் அதற்காக அவர் எடுத்த முடிவு கொடூரமானது. அடுத்த சில நிமிடங்களில் எல்லாம் முடிந்துவிட்டது. மனைவியை திருந்தச் சொல்லி போராடிய அந்த கணவர் தனது மூச்சை நிறுத்திக் கொண்டார். கூடவே தனது செல்ல குழந்தைகளையும் அழைத்துச் சென்றதுதான் பெரும் சோகத்தை ஏற்படுத்திவிட்டது. என்ன சார் அந்த பொம்பளைக்கு இல்லை, என்ன குறை அந்த பிள்ளைக்கு, நகை இல்லையா, பொருள் இல்லையா, நான் அதே துணியில் அள்ளி போடுறேன். ஒரு சேலை பழைய சேலை இல்லை, நாங்களாம் பழைய சேலத்தை கட்டிகிட்டு இருக்கோம். இந்த சேலை இல்லாதவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. என்ன அந்த பொம்பளை குறை? அப்படி நல்ல வீட்டுக்கார் வேணும்டா, உனக்கு பிடிக்கலண்டா டைவர்ஸ் வாங்கிட்டு போயிரு. உனக்கு பிடிக்குதா வாழு, பிடிக்கலையா உடனடியாக டைவர்ஸ் பண்ணி வேறவனை கட்டிக்க, பிடிச்சவனை கட்டிக்க, அவனையா நிம்மதியாக வாழ விடு.
என்ன உனக்கு அப்படி என்ன உனக்கு தேடுது? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வருது சகஜம்தான். ஆனா அது தீர்த்து வைக்காம வளர்த்து விடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதனாலதான் சமாதானத்துக்கு வழி தேடாம நிறைய பேர் விபரீதமான முடிவு எடுக்கிறாங்க. பிரதீபா தூக்கம் வருகிறது என கூறியதால் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு வீடு திரும்பினார். வழியில் கொஞ்சம் பெட்ரோலையும் வாங்கிக் கொண்டார். வீட்டிற்கு சென்று அவர் அனைத்து கதவுகளையும் பூட்டிக்கொண்டு சிலிண்டரையும் திறந்து வைத்துக் கொண்டார். பின்னர் பெட்ரோலை வீட்டுக்குள் ஊற்றினார். அதே நேரம் தனது சின்ன மகள் சிப்ஸ் வேண்டும் என கேட்டதால் அவளை கடைக்குச் செல்ல அனுமதித்துள்ளார். அவள் வரும் வரை காத்திருந்தார். ஹேமலதா வீட்டிற்கு வந்த அடுத்த வினாடி கதவை மூடிக்கொண்டு நெருப்பை பற்ற வைத்துக் கொண்டார் கருப்பையா. பெட்ரோல் பல்கில் பெட்ரோல் போட்டுட்டு வீட்டுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு லஞ்ச் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு உள்ள அந்த கடைக்குள்ளே வீட்டை லாக் பண்ணிருச்சு. கடைக்குள்ளே வந்து உட்காந்து கடை டோரையும் லாக் பண்ணிவிட்டு உள்ள சிலிண்டரை ஒரு 2 சிலிண்டர் எம்டியாக இருக்குது, ஆஃப் சிலிண்டர் இருக்குது. அந்த ஆஃப் சிலிண்டர் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஒரு இந்த பெட்ரோல் அந்த ஒரு லிட்டர் கேன் வாங்கிட்டு வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு உட்காந்து இந்த பிள்ளைங்கள அந்த ஒரு பிள்ளை இப்போ ஒரு 10 மணிக்கு தான் பார்க்குறாங்களாம். ஒரு சைக்கிளில் அந்த பிள்ளை ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு பிள்ளை கையில் பிடிச்சிட்டு இருக்கு, ஒரு பிள்ளை இங்கே வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளை எப்படா வரும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை உள்ளே இழுத்து உடனே பற்ற வச்சுட்டாங்க. ஏதோ வெடித்து விட்டது என்றுதான் அனைவரும் ஓடி வந்து பார்த்திருக்கின்றனர். இப்படி ஆகும் என ஒருவரும் நினைக்கவில்லை. பட்டான் பயங்கர சவுண்டு. ஆனால் எனக்கு தெரியும், எனக்கு இந்த சவுண்டுன்றது வேட்டு இந்த வெடி பெரிய பெரிய பாறாங்கல்ல வெடி தான் அப்படின்னு எனக்கு தெரியும். எனக்கு வீட்டுக்கு கரெக்டாக பின்னாடி தான் அவங்க வீடு. நான் பார்க்குறேன், நான் அந்த மாதிரி மேலே ஃபுல்லாக புகையாக போயிட்டுருக்குது. நான் போயிட்டு திடுத்துன்னு போயிட்டு பார்க்குறனால உள்ளே ஃபுல்லாக வெடிச்சு ஃபுல்லாக எரிஞ்சிட்ருக்கு, படம் எரிஞ்சிட்ருக்கு. எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. பக்கத்து வீட்டில் ஃபுல்லாக அந்த பக்கத்தில் அந்த தண்ணி மாட்டு கழிக்கிற தண்ணி இருக்குது. அதை எடுத்துகிட்டு ஊற்றுறனால ஒரு 4 வாளி ஊற்றுனேன். 4 ரோட்லேருந்து ஊற்ற ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஊற்றுறப்ப ஒன்றும் தெரியல. செகண்ட் ரவுண்டு ஊற்றுறேன் ஃபுல்லாக படார்னு எரிஞ்சு படார்னு வெடிச்சு. அப்போ தான் அந்த மாமாவோட இதனை அடுத்துதான் கீதாவையும் அவரது குடும்பத்தாரையும் ஆனந்தையும் அவரது குடும்பத்தாரையும் கைது செய்ய வேண்டும் என கிராம மக்கள் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். ஏதாவது ஒருத்தரவா எங்கள் கண்ணு முன்னே அரெஸ்ட் பண்ணாதேன், நாங்கள் வந்து பாடியவே எடுப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பொம்பளைகளாம் நாங்கள் போய் சொல்லிக்கிட்டு இருக்கோம். 6 பேர் யாருமா உள்ளே வாங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஏதாவது பேசணும்னா உங்கள் பேர் சொல்லுங்கள், உங்கள் கணவர் பேர் சொல்லுங்கள், உங்கள் ஊரை சொல்லுங்கள், உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள், இதைத்தான் எழுதி வைக்கிறாங்க ஒழிய நாங்கள் கொந்தளிச்சு போய் அழுது பேசிகிட்டு இருக்கோம். போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஊர் மக்கள் சமாதானமானது போல் தெரியவில்லை. காவல்துறை சரியாக விசாரணை நடத்தியிருந்தால் 2 பிஞ்சு குழந்தைகள் மரணத்தை தழுவியிருக்காது என குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். பச்சை துரோகம் சார், ஒரு கட்டின புருஷனுக்கு செஞ்ச பச்சை துரோகம். இதெல்லாம் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. யார் வேணாலும் யார் வீட்டுக்குள்ளே போய்க்கலாம், எவ வேணாலும் எங்கே போய்க்கலாம். என்ன ரூல்ஸில் போயிட்டுருக்குன்னே தெரியல, எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. தமிழக அரசு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல. இது ஒரு தனி பிரச்சனையாக பார்க்காம பொது பிரச்சனையாக பாருங்கள் யாராக இருந்தாலும். இதுபோன்ற சம்பவங்களுக்கு உடனடியாக தண்டனை வழங்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் வலியுறுத்துகிறார்கள். ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் கீதாவும் அவரது பெற்றோரும் தான் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். ஆனந்தும் மற்றவர்களும் இன்னும் சுதந்திரமாக உலா வந்து கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டுகிறார்கள் கிராம மக்கள். ஒரு சின்ன குழந்தை என்ன சார் செஞ்சிச்சு? ஒரு பச்சை குழந்தை, ஒரு ஏதாவது ஒன்று தெரியுமா அந்த குழந்தைக்கு? ஒரு நல்லது இடத்துல எதுவும் தெரியும். அந்த குழந்தை செத்ததுக்கு எங்களுக்கு நியாயம் வேணும் சார். எத்தனை நெருக்கடி இருந்தாலும் கருப்பையா குழந்தைகளை கொன்று தற்கொலை செய்து கொண்டதை தான் ஏற்க முடியவில்லை. அந்த குழந்தைகளுக்கு பெற்றோரின் குடும்ப சண்டையை பற்றி என்ன தெரியும்? தாய் தந்தையின் இல்லற வாழ்க்கை பற்றி என்ன தெரியும்? தாயோ அல்லது தந்தையோ யார் தவறு செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஓடி வரும் பண்பு அவர்களுடையதல்லவா? அப்படிப்பட்ட பிஞ்சுகளை கொல்வது நியாயமே இல்லை. அப்பா அம்மா சண்டை போட்டா குழந்தைங்க என்ன செய்வாங்க? அவங்களோட சண்டைக்கு குழந்தைங்க எதுக்கு பலியாகணும்? தனக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்ல, என்னோட குழந்தைங்க சந்தோஷமா இருக்கணும், நல்லா வாழணும்னு நினைக்கிறவங்க தான் நல்ல அப்பா அம்மா. மீண்டும் சந்திப்போம். இது கண்ணாடி, பவர்ட் பை அரசன் சோப்ஸ்.